பாரதத்தை பாடித்திட வைத்த எம் பாட்டுத் தலைவன் பாரதியை வணங்கி ஆண்டுகளாக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரரசியம் பெற்ற என் தமிழன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியை ஆள வைக்க முழு மூச்சாய் எங்களுக்காக உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்கும் என் இளம் நாற்றுகளே, விளைந்து நிற்கும் கதிர்களே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்த்து வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. தாருங்கள் தங்களின் கவனங்களை முழுதாக்கி. 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்மோடு சுதந்திரம் பெற்ற பல நாடுகளில் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை. ஆனால் நாம் பெருமளவு முன்னேற்றத்தை கண்டுள்ளோம். இதற்கு மக்களாட்சி என்ற சித்தாந்தமே முக்கிய காரணம். இந்திய அரசியலமைப்பு எவ்வித வேறுபாடுமின்றி அனைத்து பிரிவினருக்கும் சமமான உரிமை வாய்ப்புகளை அளிக்கிறது. உலகின் மிக பெரிய குடியரசு என்ற வகையில் நாம் எத்தனையோ பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து வருகிறோம். குடியரசு என்பது மக்களால் ஆளப்படும் ஆட்சி முறையாகும். இது குடிமக்களின் சமத்துவம், சுதந்திரம், அடிப்படை உரிமைகளை உறுதி செய்து வருகிறது. இந்திய ஜனநாயக அமைப்பு மேற்கத்திய ஜனநாயகத்தின் கருத்தை விட மிகவும் பழமையானது. அதனால்தான் இந்தியாவை ஜனநாயகத்தின் தாய் என்று அழைக்கிறார்கள். மக்கள் தங்களின் விருப்பத்திற்கேற்ப தலைவர்களை தேர்வு செய்யவும் அதன் மூலம் சமூக தேவைகளை தீர்த்து கொள்ளவும் முடிகிறது. மக்கள் செலுத்தும் வாக்குகள் மூலம் நல்லாட்சிக்கு வழிவகுக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு தினம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாளாகும். கல்வி, எழுத்தறிவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது முன்னேற்றம் நமது சந்ததியினருக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும். நமது மக்களாட்சி அமைப்பு குடிமக்களாகிய நமக்கு கல்வி, சமத்துவம், போக்குவரத்து வசதிகள், பொருளாதார வளம் போன்றவற்றை தருகிறது. இதன் மூலமாக நாம் சீரான வாழ்க்கை முறையினை பெறலாம். ஸ்டார்ட்-அப் திட்டங்களின் வாயிலாக இளைஞர்கள் தங்கள் சொந்த நிறுவனங்களை ஆரம்பிக்க முடிகிறது. எல்லோரும் சேர்ந்து முன்னேறுவதே நாட்டின் முன்னேற்றம். குடியரசுக்கு முன் பொருளாதாரம் நலிவடைந்து இருந்தது. குடியரசு என்பது எல்லா துறைகளிலும் வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சர்வாதிகாரம், மன்னராட்சி நிகழ்ந்தால் இத்தகைய முன்னேற்றங்கள் சாத்தியமில்லை. உலகின் எல்லா இடங்களிலும் பள்ளிகள், அரசு மத்திய மாநில அலுவலகங்கள் என எல்லா இடங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்படும். குடியரசு தினம் பற்றிய ஒரு சில கவிதையை நான் இங்கு கூற விரும்புகிறேன். தேசிய கொடி அழகாய் அசைவது வீசும் காற்றினால் அல்ல, உயிர் கொடுத்து சென்ற வீரர்களின் மூச்சு காற்றினால். அடிமை பொட்டு போன தாய்நாட்டை தன்னின் உயிரை துச்சம் என எண்ணி போராடி சுதந்திரத்தை பெற்று தந்த தலைவர்களையும் வீரர்களையும் நினைவு கூர்ந்து மரியாதை செய்யும் தினம்தான் குடியரசு தினம். அகிம்சை வளர்த்த நாடு, ஆன்மீகம் வளர்ந்த நாடு, இயற்கை செழித்த நாடு, ஈகை நிறைந்த நாடு, ஒற்றுமை விளக்கிய நாடு, ஓதலில் சிறந்த நாடு. வேறு எந்த நாடு நம் இந்திய நாடு. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். விழுவது எழுவதற்கு, தொழுவது தொடர்வதற்கு, துடிப்பது முடிப்பதற்கு, படிப்பது விழிப்பதற்கு, நல்ல வார்த்தைகள் கதைப்பதற்கு, வாயுண்டு சுவைப்பதற்கு, செவிகளோ கேட்பதற்கு, செந்தமிழை கேட்பதற்கு. பேச்சினேன் தலைப்பை எடுத்து, கேட்டீர்கள் செவிமடுத்து, நிறுத்துகிறேன் பேச்சை முடித்து, உங்கள் அனைவருக்கும் நன்றி கொடுத்து. வாழ்க மக்கள், வாழ்க பாரதம். நன்றி.